வால்பாறை அருகே சிறுமியை தூக்கி சென்ற சிறுத்தை மோப்ப நாய்கள் உதவியுடன் 2வது நாளாக தேடி வந்த நிலையில் வனப்பகுதியில் உடல் மீட்பு. கோவை மாவட்டம் வால்பாறை அருகே உள்ள பச்சமலை எஸ்டேட் பகுதியில் தாயின் கண்முன்னே சிறுமியை சிறுத்தை ஒன்று தூக்கிச் சென்றது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அங்குள்ள காளியம்மன் கோவில் அருகே தொழிலாளர் குடியிருப்பு பகுதியில் விளையாடிக் கொண்டிருந்த ஜார்க்கண்ட் மாநிலத்தை சேர்ந்த மனோஜ் முந்தா மோனிகா தேவி தம்பதியினரின் மகள் ரோஷினியை தேயிலை தோட்டத்தில் பதுங்கியிருந்த சிறுத்தை திடீரென பாய்ந்து தூக்கிச் சென்றது. திடீரென கண்ணிமைக்கும் நேரத்தில் நடந்த இந்த சம்பவத்தால் குழந்தையின் தாய் அலறி அடித்துக்கொண்டு சத்தம் போட்டுள்ளார். அவரது அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் கூடி வந்து குழந்தையை தேடும் பணியில் ஈடுபட்டனர். பின்னர் தகவல் அறிந்து வந்த காவல்துறை மற்றும் வனத்துறை உதவியுடன் இணைந்து தேடும் பணியில் இரவு முழுவதும் ஈடுபட்டு வந்தனர். இந்த சம்பவம் அந்த பகுதி மக்களிடையே பெரும் அச்சத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. இன்று காலை வனத்துறை மற்றும் காவல்துறையினர் மோப்ப நாய்கள் உதவியுடன் தேடுதல் பணியை தீவிரப்படுத்தி தேடி வந்தனர். இந்நிலையில் சுமார் 300 மீட்டர் தொலைவில் உள்ள யூக்கலிப்டஸ் அடர்ந்த காடுகள் பகுதிக்கு சிறுமியை கவ்வி சென்ற சிறுத்தை அங்கு குழந்தையை கொதறி தின்று சென்றது. பல்வேறு இடங்களில் சிதறி கிடந்த சிறுமியின் உடல் பாகங்களை மீட்ட வனத்துறை மற்றும் காவல்துறையினர் பிரேத பரிசோதனைக்காக வால்பாறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சிறுமியின் தாய் 4 வயது என்று கூறிய நிலையில் குழந்தையின் வயது 7 என்பது ஆதார் கார்டு மூலம் தற்போது உறுதி செய்யப்பட்டுள்ளது. குழந்தையை சிறுத்தை தாக்கி கொடூரமாக கொன்ற சம்பவம் அந்த பகுதி மக்களிடையே அச்சத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது.